ஜீவ மார்க்கம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போஸ்தலர் பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்க செய்தியில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் மேற்கோளாக சொல்லுகிறார். இந்த சம்பவம் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி ஊற்றப்பட்ட பிறகு நடைபெற்றது. தன்னுடைய பிரசங்கத்தில் பேதுரு தாவீதை பற்றி சொல்லுகிறார். தாவீது கிறிஸ்துவை பற்றியும் விசேஷமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்லுவதாக பேதுரு தெளிவுபடுத்துகிறார். தாவீதின் தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேதுரு நிச்சயப்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் மறுபடியும் உயிரோடு எழும்பின சம்பவம் மெய்யானது என்பதை பேதுரு உறுதி பண்ணுகிறார். தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதற்கு சீசர்களாகிய தாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருப்பதாக அறிவிக்கிறார். சீசர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையோடும் தைரியத்தோடும் சாட்சி சொல்வதற்கு தேவையான வல்லமையை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து சீஷர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது தாவீது சொன்ன வசனங்களை பேதுரு இங்கு மேற்கோளாக குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை மரணத்தினாலோ அல்லது அவருடைய கல்லறையினாலோ கட்ட முடியவில்லை. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பற்றி தாவீதும் முன்னறிவித்திருக்கிறார். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சொல்லுவதாக தாவீது சொன்ன வசனத்திற்கு வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தம்முடைய பிதாவின் மகிமையை தமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய மரணம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்து நிச்சயத்தோடு இருக்கிறார். தாம் பாடுகளை அனுபவிக்கிற வேளையிலும் வேதனைகள் வழியாக கடந்து செல்லும் வேளைகளிலும் கல்வாரி சிலுவையில் மரித்து கொண்டிருந்த வேளையிலும் பிதாவானவர் தம்மோடு கூடவே இருந்ததாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி குறிப்பிடுகிறார். தேவன் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற போது நாமும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் குறித்து பிதாவிடத்தில் சந்தோஷமாக சாட்சி கொடுக்கிறார். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. பாடுகள் வழியாக சென்ற போதும் கல்வாரி சிலுவையில் வேதனைகளை அனுபவித்த போதும் பிதாவின் சித்தமே இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் நிரம்பி இருந்தது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் மிகுந்த சந்தோஷத்தோடு தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் அவருக்கு சந்தோஷமாயிற்று. தம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இதைத் தொடர்ந்து என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்றும் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். சரீரமும் ஆத்மாவும் நித்தியமாக பிரிந்திருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி சிலுவையில் சரீர மரணம் உண்டாயிற்று. பிதாவானவர் தம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டார் என்று இயேசு கிறிஸ்து மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையில் மரித்து போன இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது. அது அங்கு சிறிது காலத்திற்கு மாத்திரமே இருக்கும். மரித்து போனவர்களின் சரீரம் கெட்டு போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சரீரத்தை பற்றி சொல்லும்போது உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரிக்கும்,
ஆனால் அந்த சரீரம் கெட்டுப் போகாது, அழிந்து போகாது. இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவருடைய மரணமும் பாடுகளும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாசலை போல் ஆயிற்று. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் தம்முடைய மரணத்தை பற்றி விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் மனுக்குலத்திற்கு உயிர்த்தெழுதலின் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் முடிந்து போயிற்று. உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையின் வேதனைகளும் பாடுகளும் முடிந்து போயிற்று. இப்போது கிறிஸ்துவின் சந்தோஷம் பரிபூரணமாயிற்று. கல்வாரியை சகித்து கொண்டதினால் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தின் நிறைவு வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் சந்தோஷத்தினால் இயேசு கிறிஸ்து நிரப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாக்கிய தேவனுடைய வலது பாரிசத்தில் எப்போதும் கூடவே இருப்பார். பிதாவோடு ஐக்கியமாக இருப்பதே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவான சந்தோஷமாகும். கிறிஸ்துவனுடையவர்களாகிய நாம் எல்லோருமே கர்த்தருடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோம். அந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் சந்தோஷமும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நன்றியோடு துதித்து பாடுகிறார். பரலோகத்திற்கு நேராக தாவீது தன்னுடைய ஜெப வார்த்தைகளை ஏறெடுக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது தீர்க்க தரிசன வரத்தை அருளுகிறார். அப்போது தாவீது தன்னை பற்றி சொல்லுவதற்கு பதிலாக மேசியாவின் மகிமையை முன்னறிவிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமாய் இருந்தது. அது ஒரு மறைப்பொருளான ரகசியம் போலவே இருந்தது. தாவீதின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட சத்தியமாகும். புதிய ஏற்பாட்டு வசனங்களின் பிரகாரம் தாவீதின் தீர்க்க தரிசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும்போது தாவீது சொன்ன மறைபொருள் தெளிவாய் விளங்குகிறது. தாவீது இந்த வசனங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகளைப் போலவே தாவீதும் ஒரு தீர்க்கதரிசியாக இந்த வசனங்களை சொல்லுகிறார். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். 1 பேதுரு 1:11. இந்த சத்தியமே இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தியாகும். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரித்து போகும். அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படும். 3 நாட்களுக்கு கிறிஸ்துவின் சரீரம் மரண வல்லமையின் கீழ் இருக்கும். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போதும் மரிக்கும் போதும் தேவனுடைய தெய்வீக வல்லமை அவரோடு கூட இருந்தது. எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் வரையிலும் அவருக்கு மரணம் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவரை மனு புத்திரரால் கொல்ல முடியாது. ஆகையினால் கிறிஸ்துவானவரே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பிற்று. பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்த திருப்தி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிற்று. கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவித்தார். பிதாவானவர் அவரை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்த போது அவருடைய சரீரத்தில் வேதனை உண்டாயிற்று. அவருடைய இருதயத்திலோ சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவில் பிதாவின் சித்தம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது அவருடைய இருதயம் பூரித்தது. அவருடைய மகிமை களி கூர்ந்தது. கிறிஸ்துவின் மகிமை களி கூர்ந்தது என்னும் வாக்கியத்தை பேதுரு கிறிஸ்துவின் நாவு களி கூர்ந்தது என்று சொல்லுகிறார். மகிமை என்னும் வார்த்தையை பேதுரு நாவு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் பூரித்ததற்கும் அவருடைய மகிமை களி கூர்ந்ததற்கும் 3 காரணங்கள் உண்டு. அவையாவன: இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் தம்முடைய கிரியைகளின் மூலமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகையினால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போதும்
பிதாவின் பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும் என்னும் நிச்சயத்தை பெற்றிருக்கிறார். ஆகையினால் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்ய அவருக்கு அருகாமையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி தேவைப்படும் போது பிதாவானவர் தூரத்தில் இருக்காமல் குமாரனுக்கு உதவி புரிவதற்காக அவருக்கு அருகாமையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவருக்கு சந்தோஷத்தையும் மகிமையையும் தருகிறது. தாம் அனுபவிக்கிற பாடுகளின் மூலமாய் கிறிஸ்துவானவர் தாம் அடையப் போகிற மகிமையை நோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை அனுபவித்து மரித்தபோது அவருடைய இருதயம் பூரித்தது. அவருடைய மகிமை களி கூர்ந்தது. இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். யோவான் 13:31-32. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதும் மரிக்க வேண்டும் என்பதும் பிதாவின் சித்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாலும் அவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இதுவே கிறிஸ்துவின் மகிமை. இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை அனுபவித்தார். இந்த பாடுகளுக்கு பதிலீடாக பிதாவானவர் அவருக்கு அநேக சந்தோஷங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்பதே பிதாவினிடத்தில் கிறிஸ்துவானவர் ஏறெடுக்கிற விண்ணப்பமாகும். இயேசு கிறிஸ்து பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றாலும் அவரை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தாலும் பிதாவானவர் தம்மை வழிநடத்துவார் என்னும் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. கிறிஸ்துவானவர் அந்த நம்பிக்கையோடு என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போதும் அவரிடத்தில் இந்த நம்பிக்கை பூரணமாய் இருந்தது. இதே நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஜெபித்து தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். சற்று நேரத்திற்கு முன்பு பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபித்த இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். சங்கீதம் 16:10-11 ஆகிய வசனங்கள் சபையை குறிப்பதாகவும் வியாக்கியானம் பண்ணலாம். இந்த 2 வசனங்களும் விசுவாசிகளை குறிக்கிற வார்த்தைகள். கிறிஸ்துவின் ஆவியானவர் விசுவாசிகளை வழிநடத்துகிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டார். நம்முடைய அழிவை நாம் காண்பதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சங்கீதத்தை பயபக்தியோடு பாடும்போது முதலாவதாக கர்த்தரை துதிக்கிறோம். அதன் பின்பு நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும் வார்த்தைகளை தியானிக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தருடைய வார்த்தையினால் உற்சாகப்படுத்துகிறோம். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாயிருந்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தபோது தம்முடைய ஜீவனையும் சரீரத்தையும் சந்தோஷமாக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவின் ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போன சம்பவம் அவருக்கு மிகுந்த ஆனந்தமாயும் பேரின்பமாயும் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் மரிக்கும்போது சந்தோஷமாய் மரிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய மாம்சமும் மகிமையோடு தங்கியிருக்கும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். நாம் மரித்தாலும் மறுபடியும் சந்தோஷமாய் உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகையினால் மரணம் நமக்கு துக்கமான சம்பவம் அல்ல, அது ஆனந்தமும் பேரின்பமும் நிறைந்த சம்பவம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த போது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி ஜெபித்தார். நாமும் மரிக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு நித்திய சந்தோஷமும் நித்திய இளைப்பாறுதலும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய சரீர மரணத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.